பாஸ்கரனின் அன்பு வணக்கம். மாற்று யோசி வலைதளத்திற்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னும் ஒரு வித்தியாசமான புதிர், அற்புதமான புதிரோடு உங்களை சந்திக்கிறேன். 8 கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 1 முதல் 8 வரையிலான 8 எண்கள். 8 எண்களையும் 8 கட்டங்களையும் நிரப்ப வேண்டும். என்ன நிபந்தனை? பக்கத்து கட்டங்களுள் அடுத்த எண்கள் வரக்கூடாது. அடுத்த எண்ணா தெரியும். பக்கத்து கட்டம்னா என்னங்கிறத சொல்கிறேன். இந்த கட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மேலே கீழே இருக்கிறது பக்கத்து கட்டம். அப்போ இது பக்கத்து கட்டம். இடது பக்கம் வலது பக்கம் இருக்கிறது பக்கத்து கட்டம். இங்கே எதுவும் இல்லை. மூளை விட்ட வாக்கில் இருக்கக்கூடியதும் இந்த கட்டமும் இதுக்கு பக்கத்து கட்டம் தான், இந்த கட்டமும் பக்கத்து கட்டம் தான். ஆக இந்த கட்டத்துக்கு மொத்தம் 3 பக்கத்து கட்டங்கள் இருக்கு. இதை எடுத்தீங்கன்னா வலது பக்கம் இருக்கு, கீழே இருக்கு, மூளை விட்டத்தில் இருக்கு, இங்கே ஒரு மூளை விட்டம் இருக்கு. அதனால 4 பக்கத்து கட்டம் இருக்கு. இந்த கட்டத்தை எடுத்தீங்கன்னா மேலே கீழே, இடப்பக்கம் வலப்பக்கம், மூளை விட்டம் எல்லாமே பக்கத்து கட்டம். அதனால் இந்த ஒரு கட்டத்துக்கு 6 கட்டம் பக்கத்து கட்டமாக ஆகுது. பக்கத்து கட்டங்களில் அடுத்தடுத்த எண்கள் வரக்கூடாது. இதுதான் நிபந்தனை. என்ன பெரிய நிபந்தனை, போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஆரம்பிச்சிருப்பீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க. பலர் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. வெற்றி அடைஞ்சிருந்தால் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம். 1 இங்கே போடுறேன், 2 எங்கே வரலாம்? இந்த 3 கட்டத்துலேயும் வர முடியாதுன்னு பார்த்தோம், பக்கத்து கட்டம். அப்போ இந்த 4 கட்டத்தில் எங்கே வேணாலும் வரலாம். ஏதாவது ஒரு இடத்துல போட்டு பார்ப்போம். இங்கே போடுறேன் 3. இது எல்லாமே பக்கத்து கட்டம் ஆயிடுச்சு. அதனால் இங்கே எங்கேயும் வர முடியாது. இந்த 2 கட்டத்தில் எங்கே வேணாலும் வரலாம். இங்கே போடுறேன் 4. இந்த 3 கட்டத்துலேயும் வர முடியாது. இங்கே வரலாம், இங்கே வரலாம். நான் இங்கே போடுறேன் 5. இந்த 2லேயும் வர முடியாது. இங்கே எங்கே வேணாலும் வரலாம். எங்கே வேணாலும் நம்ம போடலாம். இங்கே வேணால் போடுவோம் 6. இங்கே வர முடியாது, இங்கே வர முடியாது, இங்கேயும் வர முடியாது. அடடா, சரி, அப்போ இங்கே போட்டு பார்ப்போம். 5 அங்கே போட்டு பார்ப்போம். இப்போ 6 எங்கே போடலாம்? இதில் 2லேயும் வர முடியாது. இங்கே வரலாம். இங்கே 6 போட்டுருவோம். 7, 8 இது 2ல் தான் வந்தாகணும். எங்கே போட்டாலும் 6க்கு பக்கத்தில் 7 வந்துடும், 7க்கு பக்கத்தில் 8 வந்துடும். அதனால் மாட்டிக்கிட்டோம். ஒத்து வரலை. இங்கே மாற்றி வெவ்வேறு காம்பினேஷன் போட்டு பாருங்கள், பிரச்சனை அதிகமாகத்தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன சார் இதுக்கு விடையே கிடையாது சார் அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்க. அப்படி இல்லை, விடை இருக்குது. ஆனால் நம்ம மாற்றி யோசிக்கணும். எந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணுன்னாலும் அந்த பிரச்சனையினுடைய ஆழத்துக்கு போகணும். அதனுடைய மூல காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் சிங்கிள் ஸ்ட்ரோக் சால்வ் பண்ணிடலாம். எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். வாங்க மாற்றி யோசிப்போம். 8 கட்டங்கள் இருக்குது, 8 எண்கள் இருக்குது. 8 கட்டங்களுக்கும் பிரச்சனை ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை. நம்ம முதல்லையே பார்த்தோம், இதுக்கு 3 பக்கத்து கட்டம், இதுக்கு 4 பக்கத்து கட்டம், இதை எடுத்தோம்னு சொன்னால் 6 பக்கத்து கட்டம். எங்கே பிரச்சனை அதிகமாக இருக்கும்? எந்த கட்டத்துக்கு பக்கத்து கட்டம் அதிகமாக இருக்கோ அந்த கட்டத்துக்கு பிரச்சனை அதிகம். அப்படின்னா இதில் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய கட்டங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த 2 கட்டங்களும். சரி, இனி எண்கள் 8 எண்கள் இருக்குது. 8க்கும் பிரச்சனை ஒரே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இருக்காது. எந்த எண்களுக்கு பிரச்சனை குறைவு, எந்த எண்களுக்கு பிரச்சனை அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இதுக்கு தம்பி இல்லை, அண்ணன் 2 இருக்குது. 2 எடுத்திங்கன்னா அதுக்கு தம்பியும் இருக்கான், அண்ணனும் இருக்கான். வரிசையாக அப்படி தான் வரும். 8 வரும்போது தம்பி மட்டும்தான் இருக்கான், அண்ணன் இல்லை. அதனால் இந்த 1, 8 எடுத்தீங்கன்னா பிரச்சனை குறைவு. மற்ற எண்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை அதிகம். சரி, அப்போ
இந்த 1 8 மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிங்க. பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய கட்டங்கள் 2, பிரச்சனை குறைவாக இருக்கக்கூடியது 2. பிரச்சனை அதிகமாக இருக்கிற இடத்துல பிரச்சனை அதிகமாக இருக்கிற எண்ணை போடணுமா, பிரச்சனை குறைவாக இருக்கக்கூடிய எண்ணை போடணுமா? ரைட்டு, நல்லா யோசிக்கிறீங்க. பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை குறைவான ஆட்களை கொண்டு போய் போடணும். ஒரு ரிசப்ஷனில் போய் சல்லு புல்லுன்னு விழுற ஆளை போட்டிங்கன்னு சொன்னால் தொலைஞ்சது அந்த நிர்வாகம். அதனால் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய கட்டங்களில் நம்ம 1ஐயும் 8ஐயும் போடுவோம். 1 இங்கே போட்டு 8 அங்கே போடணும்னாலும் போடலாம், தப்பு இல்லை. சரி, இனி 2 எங்கே வரும்னு பாருங்கள். 1 இங்கே இருந்ததுன்னா இது எல்லாமே அதுக்கு பக்கத்து கட்டங்கள் தான். அதனால் இங்கே மட்டும்தான் 2 வர முடியும். 2 இங்கே வந்துருச்சு. இனி அடுத்து 3 எங்கே வரும்னு யோசிக்கணும். 3 எங்கே வரும்னா யோசிக்கணும் இல்லை, 7 எங்கே வரும்னு யோசிக்கணும். ஏன்னா 8 ஏற்கனவே போட்டோம் பார்த்தீங்களா. அதனால் 7 எங்கே வரும்னு யோசிக்கணும். 7 எங்கே வரும்? எப்படி 1 விட்டு தள்ளி 2 வந்துச்சோ அது மாதிரி 8 விட்டு தள்ளி 7 இங்கே மட்டும்தான் வர முடியும். இனி 3 6. 3 எங்கே வர முடியும்? இந்த 2 கட்டத்துலையும் வர முடியாது, ஏன்னா பக்கத்து கட்டங்கள் ஆயிரும். அப்போ இந்த 2 கட்டத்தில் எங்கே வேணாலும் வரலாம். நான் இங்கே போடுறேன், நீங்கள் அங்கே போடணுன்னா போட்டுக்கிடலாம். சரி, இனி 6. ஏன்னா 7 ஏற்கனவே போட்டோம் பார்த்தீங்களா. 6 7க்கு பக்கத்து கட்டத்தில் வரக்கூடாது, அதனால் இங்கே வர முடியாது. இந்த 2 கட்டத்தில் எங்கே வேணாலும் வரலாம். இங்கே வேணாலும் வரலாமா? கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம சேர்த்து யோசிக்கணும். 6 இங்கே போட்டுட்டோம்னு சொன்னால் மீதி இந்த 2 கட்டங்கள் மட்டும்தான் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எண்கள் 4ம் 5ம். ஸோ 4ம் 5ம் அடுத்த கட்டம் பக்கத்து கட்டத்தில் வர்றதை தவிர்க்க முடியாது. அதனால் 6 இங்கே போடக்கூடாது. இங்கே போடக்கூடாதுன்னா இங்கே தான் போட முடியும். அதனால் இங்கே போடுறோம். இப்போ 4 5 ஈஸியாக போட்டுடலாம். 3 இங்கே இருக்குது, அதனால் இங்கே 4 வர முடியாது. அப்போ 4 இங்கே வரலாம். 6 இங்கே இருக்குது, 5 இங்கே வந்துடுது. இப்போ பாருங்கள், எந்த கட்டத்தை எடுத்தீங்கன்னாலும் பக்கத்து கட்டங்களில் அடுத்த எண்கள் இல்லை, வரலை. கஷ்டப்பட்டோமா? இல்லை. சரியாக யோசிச்சிட்டோம்னு சொன்னால் எந்த பிரச்சனைக்கும் எளிதான தீர்வு கிடைக்கும். மாற்றி யோசிப்போம்.